அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மே மாதமும் வைகாசி மாதமான இந்த மாதங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியினர்கள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு இதில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து கொண்டு முக்கியமாக செயல்பட வேண்டும். முக்கியமாக வைகாசி மாதம் இந்த நாட்களில் மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கும். மே 22 முதல் மே 31 வரை ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளன. குறிப்பாக கிரகங்களின் ராஜாவான சூரியன், தொழிலின் அதிபதியான புதன் மற்றும் செல்வத்தின் அதிபதியான சுக்கிரன் ஆகியோர் நிலைகளின் மாற்றம் ஏற்பட உள்ளது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த வைகாசி மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அது எந்த ராசி என தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுக்கு அருகில் சுக்கிரன் வகும் பொழுது அவர் அஸ்தமன நிலையை அடைகிறார். சுக்கிரபகவான் ஆடம்பரம் மற்றும் செல்வத்தின் காரகாரவான இருக்கிறார். சூரியனின் வெப்பத்தால் சுக்கிரன் பகவான் பலத்தை இழக்கும் பொழுது அது சில ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் மீனராசியில் ராகுவுடன் இணைந்து அங்காரக தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக வைகாசி மாத இறுதிக்குள் சில ராசிகளுக்கு பதற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்படலாம். அப்படி முதலாவது ராசியாக ரிஷபம் ராசி நண்பர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் ரிஷப ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். சில பலன்கள் கிடைத்தால் சுக்கிரனின் அஸ்தமனம் மற்றும் அங்காரக தோஷம் ஆகியவை உங்களுக்கு தேவையற்ற கோபம், உடல் உபாதைகள் அனைத்தையும் வழங்கும். உடல்நல குறைவு ஆகியவற்றை ஏற்படுத்தும். சுக்கிர பகவான் அஸ்தமனம் ஆவதனால் நிதி ரீதியான பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே தகராறுகள், கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். கூட்டுத் தொழில் செய்து வருபவர்கள் கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பொறுமையாக இந்த 10 நாட்களை கிடப்பது பிரச்சனையிலிருந்து தப்பிக்க உதவுகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் பரம்பொருள் பெருமாளுடைய அருளும் பரம்பொருள் லட்சுமி தேவி அவர்களுடைய அருளும் அதிகமாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு களஸ்திரஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. களத்திரஸ்தானம் என்பது திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் ஆகியவை குறிக்கும் வீடாகும். எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளிகளுடன் தேவையற்ற தகராறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. செவ்வாய் மற்றும் ராகுவின் சேர்க்கை காரணமாக உங்கள் முடிவுகளில் குழப்பங்கள் ஏற்படலாம். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளை பிரச்சனைகளை உருவாக்கும். பணியிடத்தின் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். புதிய முதலீடுகளை இந்த மாதம் இறுதி வரை தள்ளி வைக்க வேண்டும். வாகனங்கள் செல்லும் பொழுது வேகத்தை கண்டிப்பாக குறைத்து கொண்டே செல்வது அவசியமாகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிகாரமாக கால பைரவரை வழிபடுவது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்க வல்லது. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை நடைபெறுவதனால் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு தள்ளி போகலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். இதன் காரணமாக வேலை பறிபோகும் அபாயம் உள்ளது. எனவே உங்கள் தனிப்பட்ட ரகசியங்கள் மற்றும் குடும்ப விஷயங்கள் பிறரிடம் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கும். நிதி சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குறிப்பாக சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், முக்கியமாக இந்த பெண்ணை இந்த மகனுக்கு கொடுங்கள், நான் ஆச்சு என சொல்லி ஜாமீன் ஏற்றுக்கொள்வது, இது எல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த பணத்தை எந்த ஒரு கையெழுத்தும் இல்லாமல் இவருக்கு கொடுங்கள், நான் என பொறுப்பேற்றுக் கொள்வது, இது எல்லாம் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும்.
பரிவாரமாக பரமுள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்கு 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தில் கிரகங்களின் மாற்றம் நடைபெற இருப்பது வியப்பு. இது எதிரிகள் ஸ்தானத்தை குறிக்கும் என்பதனால் எதிரிகளால் உங்களுக்கு அதிகப்படியான தொல்லைகள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுதல் கூடாது. பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் சிறு பாதிப்புகளையும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுக வேண்டும். தேவையற்ற ஆடம்பர செலவுகள் செய்தல் கூடாது. கடன் வாங்குதல் சூழல் உருவாகலாம் என்பதனால் வரவு செலவு கணக்கில் கவனத்துடன் இருக்க வேண்டும். நீதிமன்ற விஷயங்களில் தாமதமான முடிவுகள் கிடைக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பரிகாரமாக உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நிம்மதியை அதிகமாக தர வல்லது என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. இதன் காரணமாக ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக தந்தை அல்லது தாயாரின் ஆகியோர் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வீடு அல்லது வாகன பராமரிப்புக்கான செலவுகள் ஏற்படலாம். சனி பகவானின் தாக்கம் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் செய்வது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாத இறுதிக்குள் மேற்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். முக்கிய முடிவுகளை இந்த மாதத்திற்கு ஒதுக்கி வைப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக தரவல்லது. உங்களுக்கு பரிகாரமாக பரம்புல் நரசிம்மர் அவருக்கு பானகம் சமர்ப்பித்து வழிபடுவது நல்லதாகும். முக்கியமாக இந்த மாத கடைசி 10 நாட்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. மாலை வேளை வீட்டில் விளக்கேற்றி காயத்ரி மந்திரத்தை ஓதுவது சிறப்பு. சுக்கிர பகவான் பலமிழந்து இருப்பதனால் சுக்கிர பகவானின் அதிபதியான மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட பண பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். செவ்வாய் மற்றும் ராகுவின் எதிர்மறை பலன்களை தவிர்ப்பது முருகப்பெருமானுக்கு பாலகம் செய்து வழிபடலாம். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. கந்த சஷ்டி கவசம் படிப்பது ஆகியவை தோஷங்களை விலக்கி மன அமைதியை தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.